ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரா சமையல் செய்து அசத்துவதற்கான 30 சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிப்ஸ் என்னன்னா, தோசை சுடும்போது தோசைக்கல்ல மாவு ஒட்டிக்கொண்டு தோசை வராமல் இருந்தா அதுக்கு கொஞ்சம் புளிய ஒரு துணியில கட்டி அதை எண்ணெயில தொட்டு கல்லுல தேய்த்து விட்டு தோசை சுட்டு பாருங்க. சூப்பரா தோசை வரும். வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது எண்ணெயும் சிறிது நெய்யும் சேர்த்து சமைத்தீங்கன்னா மனம் அதிகரிக்குங்க. தாளிக்கும் போது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு சேர்த்தீங்கன்னா மனமும் சுவையும் சூப்பரா இருக்குங்க. வீட்ல மோர் குறைவாக இருந்தா அடிக்கிற வெயிலுக்கு குறைந்த அளவு மோருடன் கொஞ்சம் அரிசி கலைந்த தண்ணீரை ஊற்றி இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் எலுமிச்சை பழசாறு சேர்த்து கலந்து மோர் செய்து பாருங்க. ருசியாகவும் இருக்கும், வெயில் காலத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். கோதுமை ரவை உப்புமா செய்யும் போது தாளிப்புல சிறிதளவு துருவிய இஞ்சி சேர்த்து பாருங்க. உப்புமாவுக்கு நல்ல மனமும் சுவையும் கிடைக்குங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வெதுவெதுப்பான நீர் பயன்படுத்தினீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வருங்க. புளிக்குழம்பு செய்யும் போது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் பயன்படுத்தி பாருங்க. சுவையும் மனமும் சூப்பரா இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, இஞ்சி, கருவேப்பிலை, கடுகு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, சிறிதளவு முந்திரி சேர்த்து தாளிப்பு செய்தீங்கன்னா தயிர் சோறு ரொம்ப ருசியா இருக்குங்க. லெமன் ரைஸ் செய்யும் போது தாளிப்புக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துவதும் வேர்க்கடலையை வெறும் வாணலியில் வறுத்து சேர்ப்பதும் சுவை அதிகமா இருக்குங்க. அசைவம் சமைத்த பாத்திரத்துல வாடை அதிகமா வீசிச்சுன்னா அந்த பாத்திரத்தை புளி போட்டு தேய்த்து கழுவி விடுங்க. அசைவ வாடை சுத்தமா நீங்கிடுங்க. எந்த ஒரு காய்கறி பொரியல் செய்தாலும் காய்கறிகளை மூடி வைத்து மிதமான தீயில வேக வைக்கணுங்க. இறுதியாக தேங்காய் துருவல் சேர்ப்பது சுவையும் மனமும் அதிகரிக்குங்க. தேங்காய் சட்னி செய்யும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து தாளித்தால் சுவை அதிகமாக இருக்குங்க. பொட்டுக்கடலையும் லேசாக வறுத்து சேர்க்கலாம். காய்ந்த மிளகாயை வறுக்கும் போது ரொம்ப நெடி வருங்க. அவை வராம இருக்கிறதுக்கு சிறிது உப்பு போட்டு வறுத்து பாருங்க, நெடியே வராது. பருப்பு வேக வைக்கும் போது அதுல மிக குறைந்த அளவு வெந்தயம், சீரகம் சேர்த்து வேக வைத்து பாருங்க. சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்குங்க. தட்டை செய்யும் போது கையால் தட்டி வட்டமாக்கிய பிறகு வட்டமான மூடி அல்லது பிஸ்கெட் கட்டரில் வெட்டி பொரித்தால் ஒரே வடிவமாக வருங்க. எந்த குழம்பு செய்ய தேங்காய் அரைக்கும் போதும் கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுல தேங்காயை லேசாக வறுத்து பிறகு தேங்காயை அரைத்து குழம்புல சேர்த்து பாருங்க. சுவை சூப்பரா இருக்குங்க. பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைந்தீங்கன்னா பொரித்த பூரி அதிக நேரம் நமுத்து போகாம இருக்குங்க. ரசம் செய்யும் போது புளிக்கரைசலுடன் பழுத்த ஒரு தக்காளியை மிக்சியில அரைத்து சேர்த்து செய்து பாருங்க. சுவையான ரசம் வீடெங்கும் மணக்குங்க. பீட்ரூட்டை பாலில் வேக வைத்து விட்டு பிறகு மசித்து செய்தீங்கன்னா பீட்ரூட் அல்வா ரொம்ப ருசியா இருக்குங்க. உளுந்து போண்டா செய்யும் போது வேக வைத்த உருளைக்கிழங்க தோல் நீக்கி அரைத்து செய்தா போண்டா ரொம்ப மெத்தென்று முறுமுறுப்பா இருக்குங்க. இட்லி மாவு புளித்து விட்டா கவலையை விடுங்க. அதுல சிறிது நீர் விட்டு கலக்கி வைங்க. சிறிது நேரத்துல மாவின் மீது தெளிவாக இருக்கும் தண்ணீரை வடித்து விட்டா புளிப்பு தன்மை போய்விடுங்க. சாம்பார்லையோ அல்லது கார குழம்புலையோ புளிப்பு சுவை அதிகமாகிவிட்டா ஒரு துண்டு வெல்லம் மற்றும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விடுங்க. புளிப்பு சுவை ரொம்ப குறைஞ்சிருங்க. வெஜிடபிள் குருமா செய்யும் போது காரம் அதிகமாயிருச்சுனே கவலைப்படாதீங்க. அதுல திக்கான காய்ச்சிய பாலை ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றி கலந்து பாருங்க. காரம் குறைஞ்சி சுவை ரொம்ப கூடுதலா இருக்குங்க. காரக்குழம்பு செய்யும் போது கடைசியில மிளகு சீரகம் அரைத்து பொடி செய்து குழம்புல சேர்த்து பாருங்க. சுவை கூடுதலா இருக்குங்க. ஆதம் வடிக்கும் போது சற்று குலைந்து விட்டது போன்று தெரிந்தால் உடனே சிறிதளவு நல்லெண்ணெயை சேர்த்தா மேலும் குலையாம இருக்குங்க. புலாவ் செய்யும் போது தண்ணீருக்கு பதிலாக பால் சேர்த்தால் கூடுதல் சுவையா இருக்குங்க. எந்த வகை புலாவ் என்றாலும் அரிசியை 10 நிமிடங்களுக்கு மேல் வேக வைக்க கூடாது. அப்போதுதான் குலையாமல் நல்ல ருசியாக வரும். உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது அதுல பாதி எலுமிச்சப்பழம் தோலை போட்டு வேக வைங்க. இப்படி வேக வைத்த உருளைக்கிழங்கை எடுத்து எந்த ரெசிபி செய்தாலும் அதனுடைய சுவையும் மனமும் கூடுதலா இருக்குங்க. காய்கறிகளை நறுக்கி சிறிது நேரம் வெந்நீர்ல போட்டு எடுத்து சமைத்தீங்கன்னா நிறம் மாறாமல் இருக்குங்க. பருப்பு வகைகள் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க ஒரு டப்பாவில் பிரிஞ்சி இலைய போட்டு வைத்தீங்கன்னா அது கெடாமல் இருக்குங்க. சட்னி செய்யும் போது அதிக புளிப்பு இருந்தா சிறிது தேங்காய் பாலோ அல்லது வெல்லமோ சேர்த்தா அதனுடைய புளிப்பு குறைந்து சுவை கூடுதலா இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுத அரைத்து சிறிது எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து காற்று புகாத டப்பாவில் வைத்தா நீண்ட நாட்கள் ஆனாலும் கெடாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.